பிரியமானவர்களுக்கு சமாதானம். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் சபையினிலே 3000 5000 ஆத்துமாக்கள் என பெரிய அறுவடையை செய்து எழுப்புதலை கண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கலாம். அந்த அறுவடைக்கு அநேக முக்கியமான காரணங்கள் இருந்தன. அப்போஸ்தலர்களுக்கும் சிஷ்டர்களுக்கும் தங்கள் குருநாதராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மேல் இருந்ததான மதிப்பு, அவரது சொல்லுக்கு கீழ்ப்படுகிறதான அர்ப்பணிப்பு, பிதாவாகிய தேவன் மேல் அவர்களுக்கு இருந்த பக்தி வைராக்கியம், இப்படியாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்த அநேக காரியங்கள் எழுப்புதலுக்கு அறுவடைக்கு காரணமாக இருந்த போதிலும் இவைகளையும் கடந்து அதிமுக்கியமான ஒரு காரணம் இருந்தது. அது ஒருமனப்பாடு. அவர்களுக்குள்ளாக ஒருமனப்பாடு இருந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கலாம். 1 அதிகாரம் 14 வசனத்தில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கலாம். 2 அதிகாரம் 46 வசனத்திலும் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபத்திலே தேவாலயத்திலே தரித்திருந்தார்கள். இன்றைக்கு சபை ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்து அறுவடையை காண வேண்டும் என்றால் சபையை நடத்துகிறதான ஊழியக்காரர்கள், விசுவாசிகளுக்கு பக்தி வைராக்கியம், அர்ப்பணிப்பு இவைகள்லாம் அவசியம். இவைகளையும் கடந்து ஒருமனப்பாடு என்பது மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருமனப்பாடு என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதில் இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவுக்குள் ஒருமனப்பாடு என்று தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒருமனப்பாட்டிற்கும் ஒருமனப்பாடு என்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உலகத்தில் இருக்கிறதான பெரிய வல்லரசு தேசங்களுடைய தலைவர்கள் எல்லாம் G20 G20 என்கிற அடிப்படையில் ஒன்று கூடி ஒரு இடத்துல பேசி அவர்கள் எல்லாம் அமர்ந்து ஒருமனப்படுகிறார்கள். அந்த ஒருமனப்பாட்டுடைய கருத்து வேறு விதம். அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒருமனப்படுகிறார்கள். அந்த ஒருமனப்பாட்டினுடைய கருத்து வேறு விதம். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கையின் புஸ்தகம் 5 அதிகாரத்தில் வாசிக்கிற போது கூட அனனியால் சப்பரியா என்கிறதான தம்பதியர் ஒருமனப்பட்டார்களாம், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக என்று வேறு சொல்கிறது. இப்படியாக உலகத் தலைவர்கள், அரசியல்வாதிகள்லாம் ஒரு காரியத்திற்காக ஒன்று கூடுகிறார்கள், ஒருமனப்படுகிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். அது தேவனுடைய பிரமாணத்திற்கு ஏற்ப, தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைக்கேற்ப அவர்கள் ஒருமனப்பட்டால் அது கர்த்தருக்குள்ளாக, கிறிஸ்துக்குள்ளாக ஒருமனப்பாடு. ஆனால் தங்களுடைய சுயம், தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக ஒருமனப்படுகிற போது அது கிறிஸ்துக்குள்ளான ஒருமனப்பாடு இல்லை. சபைகள் ஒன்று கூட வேண்டியது, பட வேண்டியது என்னவென்றால் கிறிஸ்துக்குள்ளான ஒருமனப்பாடு தான் சபையில் எழுப்புதலை கொண்டு வரும். ஒருமனப்பாட்டிற்கும் கிறிஸ்துக்குள்ளான ஒருமனப்பாட்டிற்கும் ஒரு சில வித்தியாசங்களை நாம் இன்றைய தினத்தில் கவனிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிஷ்டர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக 1 அதிகாரம் 5 வசனம், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இது அவர்களுடைய குருநாதர் அவர்களுக்கு இட்ட கட்டளை. இந்த கட்டளை நிறைவேற்றுவதில் அவர்களுக்குள்ளாக எந்த விதமான மாற்று கருத்தோ, மாற்று யோசனையோ, மாற்று செயல்பாடு ஒன்றுமே இல்லை. சுமார் 120 பேர் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் வசனம் சொல்கிறது. இந்த 120 பேரில் ஒரு சில வேளை ஒரு சிலருக்கு வேறு யோசனைகள் வந்திருக்க வாய்ப்புண்டு. என்ன யோசனை வந்திருக்கலாம் என்றால், ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு போகணுமா, போகிற வழியிலேயே இன்னொரு கிராமம் இருக்கிறது,
அந்த கிராமத்தில் நாமெல்லாம் ஒன்று கூடி நம்மளுடைய குருநாதர் சொன்ன மாதிரி நம்ம காத்திருக்கலாம் அப்படி என்று சொல்லி எருசலேமை விட கொஞ்சம் கிட்டக்கையே உள்ள இன்னொரு ஊரை ஒருவர் அல்லது இருவர் சிந்திக்கவோ தேர்ந்தெடுக்கவோ செய்யக்கூடும். ஆனாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய தங்கள் குருநாதனுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தையை சிந்திக்கவில்லை. இன்னொரு நியாயமான ஒரு யோசனை கூட ஒரு சிலர் சொல்லியிருக்கலாம். அது என்னவென்றால், நாம் எருசலேமுக்கு போனால் நம்முடைய உயிருக்கு அங்கு ஆபத்து என்று சொன்னால் நம்ம குருநாதரையே அவர்களை பிடித்து சிலுவையிலே கொலை செய்தார்கள். இப்போது நம்மையும் பிடிப்பதற்கு அவர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் எருசலேமுக்கு போக வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு போய் நம்ம குருநாதர் சொன்ன மாதிரி நம்ம காத்திருக்கலாம், அப்பொழுது வாக்குத்தத்தம் நிறைவேறும். இப்படி கூட ஒரு யோசனை வருவதற்கு அங்கு காரணம் இருந்திருக்கிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு மறு யோசனையோ மறு சிந்தையோ மறு செயல்படும்படியான எந்த விதமான முயற்சியோ அவர்களுக்குள் இல்லை. பாருங்க, இதான் கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனப்பாடு. அவர்களை செய்யும்படியாக அவர் என்ன சொன்னாரோ அவர்கள் அதை அப்படியே செய்து முடித்தார்கள். இதான் கர்த்தருக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனப்பாடு. அந்த ஒரு மனப்பாடு அவர்களுக்கு மிகுந்த பலன் தந்தது. பிதா வாக்குத்தத்தம் செய்த பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் எழுந்து பிரகாசித்தார்கள். 3000 5000 பேராக ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையினிலே அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தாராம். ஸோ அன்றைய எழுப்புதலுக்கு, அன்றைய அறுவடைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணம் அன்றைக்கு இருந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் மத்தியிலே ஒரு மனப்பாடு என்று ஒன்று இருந்தது. அது என்னவென்று சொன்னால், அவர்களுடைய குருநாதர் அவர்களை செய்யும்படியாக சொல்லி சென்ற கட்டளை அவர்கள் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஒருமனப்பாடு என்பது கர்த்தருக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக ஒருமனப்பாடு என்பது நம்மால் செய்ய முடியாத காரியத்தையும் செய்து முடிப்பதற்கு நமக்கு பலத்தை கொடுக்கும், சாத்தியத்தை கொண்டு வரும். நெகேமியாவின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான சம்பவம் உண்டு. நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது, நெகேமியா எருசலேமிலிருந்து வந்த ஒரு சிலரை எருசலேம் பட்டணத்தை குறித்து விசாரிக்கிறார். அவர்கள் சொன்ன பதில் அவருக்கு மிகவும் வேதனையாகிவிட்டது. என எருசலேம் தேவனுடைய பரிசுத்த நகரம். அந்த நகரம் சத்துருக்களால் பிடிக்கப்பட்டு எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு அதன் வாசல்கள் அக்கினினால் சுட்டெரிக்கப்பட்டு பாழாய் கிடக்கின்றனவாம். இதனுடைய ஆவிக்குரிய பொருள், இன்றைக்கு சபைகள் சத்துருவானுடைய தந்திரத்தினாலே சுட்டெரிக்கப்பட்டு அலங்கோலமாக கிடக்கின்றன என்பதுதான் இதனுடைய ஆவிக்குரிய பொருள். இப்போது நெகேமியா என்கிறதான ஒரு தனி மனிதன் எருசலேமின் அலங்கத்தை எடுத்து கட்டுவதற்கும் மதிர்ச்சுவர்களை கட்டி அதை பழுது பார்ப்பதற்கு முயற்சிக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எருசலேமின் அலங்கத்தையும் மதிலையும் எடுத்து கட்டுவதற்கு நெகேமியா செய்த காரியம், அங்கு ஒரு ஒருமனப்பாடு. யார் யாரெல்லாம் அதில் கலந்து கொண்டு யார் யாரெல்லாம் தேவனுடைய பணியை செய்தார்களோ அவர்களுக்குள்ளாக ஒரே கருத்து, ஒரே யோசனை, ஒரே சிந்தனை, ஒரே செயல்பாடு இருந்தது. அந்த செயல்பாடு அவர்களுக்கு சத்துருக்களாக வந்து அந்த வேலையை தடை செய்தவர்களுக்கும் கூட தடையை பலிக்க பண்ணாமல் அவர்களையும் தோற்கடித்து மதிர்ச்சுவரை கட்டி முடிப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்தான். இதில் அருமையான விஷயம் நீங்கள் வாசித்து பாருங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிங்க சொன்னீங்கன்னா, அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும், முதலாவதாக பிரதான ஆசாரியன் அந்த மதிர்ச்சுவரை அவன் பங்குக்கு கட்ட துவங்கி கட்டி பிரதிஷ்டை பண்ணுகிறார். இப்படியாக அநேகர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரபுக்கள் கட்டுகிறாங்க. அவர்களுடைய பங்குக்கு மதிர்ச்சுவரை கட்டி அதற்கு தாழ்பால்களை போட்டு பூட்டை போட்டு பலப்படுத்துகிறார்கள். இப்படியாக ஆசாரியர்கள், பிரபுக்கள் அந்த தேசத்தில் இருந்த அவர்களும் அவர்கள் பங்கு கட்டி கொண்டு வருகிற போது 33ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்களை பாருங்கள். 31ஆம் அதிகாரம், அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா. தட்டான் என்பவன் பொன்னையும் தங்கத்தையும் வைத்து வேலை செய்கிறவன். அவனும் கூட தன் குடும்பத்தோடு மதிர்ச்சுவரை கட்டுகிறார். 32ஆம் அதிகாரம் வசனம்,
முட்கோடியின் மேல் வீட்டிற்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள். இப்போ பல தரப்பட்ட வசதி உடையவர்கள், பல தரப்பட்ட தொழில் திறமையுள்ளவர்கள் மதில் சுவரை கட்டுறாங்க. ஆனால் இவர்களுடைய இந்த கட்டுமான வேலை எப்படி இருந்து சொன்னால், அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதியோ, அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமையோ, அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட யோசனையின் பிரகாரமாக அல்ல. ஆசாரியனுக்கு வேதத்தை குறித்த அறிவு உண்டு. அந்த அறிவெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கிறது. பிரபுக்கள் வசதி படைத்தவர்கள், அவருடைய வசதியெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கிறது. தட்டான் தங்கத்தாலும் பொன்னினாலும் வேலை செய்கிறவன், அவனுடைய வேலை முறைமைகள் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. மளிகை கடைக்காரன், அவனிடத்தில் இருக்க பொருட்கள் விரும்பும் அந்த பொருட்கள், அதனுடைய மளிகை சாமான்களுடைய மேன்மையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. இப்போ எல்லாமே என்ன செய்கிறாங்க, மதிர்ச்சுவரை கட்டுவதற்கு ஒருமனைப்படுகிறார்கள். மதிர்ச்சுவர் எப்படி கட்ட வேண்டும்? கற்கள் வேண்டும். அது செங்கல்லோ ஏதோ கற்கள் வேண்டும், சிமெண்ட் சுண்ணாம்புகள் வேண்டும், தண்ணீர் வேண்டும். எந்த கலவையில் எதை எவ்வளவாக கலந்தால், சத்துருக்கள் சொன்னது போல ஒரு நரி ஏறி மேலே போகிற போது அந்த மதில் சுவர் விழுந்து விடாதபடிக்கு பலமாக நிற்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மதில் சுவரை கட்டுவதிலே ஆசாரினுடைய பெருமையோ மேன்மையோ அங்கு வேலையே செய்யாது. பிரபுக்களுடைய பெருமையோ மேன்மையோ அங்கு இடமில்லை. அதே போல தங்கத்தில் வேலை செய்கிறவனுக்கும் மளிகை கடை வேலை செய்கிறவனுக்கும் எந்த விதமான பெருமைக்கும் இடமில்லை. மதிர்ச்சுவரை எப்படி கட்ட வேண்டுமோ அப்படி கட்டினால்தான் அந்த மதிர்ச்சுவர் நிற்கும். இதான் பிரியமானவர்களே, சீஷர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. அவர்கள் சொன்னபடியே, இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்னபடியே அவர்கள் செய்தார்கள். இதுதான் ஒரு மனப்பாடு. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இன்றைக்கு மதிர்ச்சுவரை கட்டுகிறார்கள். நான் வருத்தத்தோடு சொல்லுவேன், அநேக தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் எழுந்து கட்டுகிறார்கள். ஆனால் இவர்கள் கட்டுகிறதான முறைமை என்னன்னு சொன்னால், நான் பிரதான ஆசாரியன், எனக்கு தெரிஞ்ச முறைமையில் தான் நான் கட்டுவேன், அல்லது நான் பெரிய பிரபு, எனக்கு தெரிஞ்ச முறைமையில் தான் கட்டுவேன், நான் தட்டான், நான் தங்கத்தையும் பொன்னையும் வச்சு வேலை செய்கிறவன், எனக்கு தெரிந்த முறைமையில் தான் கட்டுவேன் சொன்னால், இவர்களுக்குள்ளெல்லாம் ஒரு மனப்பாடு ஒன்று இருக்கிறது. என்ன ஒரு மனப்பாடு? மதில் சுவரை கட்ட வேண்டும் என்கிற ஒரு மனப்பாடு இருக்கிறது. ஆனால் மதில் சுவரை எப்படியாக கட்ட வேண்டும் என்கிற அந்த நியதியில ஒரு மனப்பாடில்லை. ஆகவே தான் இன்றைக்கு எருசலேமின் அலங்கம் சுட்டரிக்கப்பட்டு, அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு அலங்கோலமாக கிடக்கிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நெகேமியா சொல்றார் பாருங்க. அலங்கத்தை கட்டும்படியாக புறப்பட்டு வந்த மனிதர் நெகேமியா ஒரு மனிதர் தான். ஆனால் அவர் தன்னோடு கூட அநேகரை சேர்த்து கொண்டார், ஒருமனப்பட்டவர்களாக எழுந்து கட்டும்படியாக. இப்போ இவர் சொல்லுகிறார், யார்? இவர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழுந்து வேலையை தடை பண்ண வருகிறார்கள். அவர்களை பார்த்து நெகேமியா சொல்லுகிறார் 20ஆம் வசனத்தில், அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம யார் சொன்னால், அவருடைய ஊழியக்காரர்கள். இப்போ அவருடைய ஊழியக்காரர்களாகி நாம் எழுந்து கட்டுவோம் என்றால் எப்படி கட்ட வேண்டும்? ஆசாரியன் அவன் விரும்புகிற மாதிரி கட்ட முடியுமா? தட்டான் தான் விரும்புகிற மாதிரி கட்ட முடியுமா? பிரபுக்கள் தாங்கள் விரும்புகிற மாதிரி கட்ட முடியுமா? இல்லை. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவாயாக என்று சொல்லி பிதாவாகிய தேவன் மோசேக்கு கட்டளையிட்டார். ஆசாரிப்பு கூடாரத்தை இப்படித்தான் கட்ட வேண்டும், எருசலேமின் அலங்கத்தை இப்படித்தான் பழுது பார்க்க வேண்டும் என்கிற முறைமையை வேதம் நமக்கு போதித்திருக்கிறது. அந்த போதனையில் ஒருமனப்பட்டு எழுந்து கட்டுகிற பொழுதுதான் அது கர்த்தருக்குள்ளாக, கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஒருமனப்பாடு. அப்படி கட்டப்படுகிற இந்த சபையானது எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் கடைசி வரையிலும் நிலை நிற்கும். அடுத்ததாக நான் பிரதானமாக சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி, ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை, சமாதானம், சாட்சியம் உள்ள வாழ்க்கையோடு கூட வாழ்ந்து சபை கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமாகவும் தேவனுடைய விருப்பமாகவும் பரிசுத்த வேதாகமத்தின் போதனையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் ஆதியில்
தேவன் சபையை உருவாக்கவில்லை, முதலாவது குடும்பத்தை தான் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாள் என்கிறதான தம்பதிகளை உருவாக்கி அவர்கள் கர்த்தருக்குள்ளாக மனமகிழ்ச்சியோடு தேவனை தேடினார்கள். ஆகவே இன்றைக்கு சபை கூடி வருகிற குடும்பங்கள் கர்த்தருக்குள்ளாக மனமகிழ்ச்சியோடு, கர்த்தருக்குள்ளாக சமாதானத்தோடு சபை கூடி வந்து ஆராதிக்கிற போது தேவர் அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டதின் நோக்கம், அந்த குடும்பத்தை உண்டாக்கினது நோக்கமானது அங்கே நிறைவேறுகிறது. அதாவது அந்த குடும்பங்கள் கர்த்தருக்குள்ளாக விடுதலையோடு மனமகிழ்ச்சியோடு கூட வாழ்கிறார்கள். இதுதான் சாட்சியமுள்ள குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம். இதற்கு மிகவும் அவசியமான ஒன்று, முதலாவதாக குடும்பங்களுக்குள்ளாக கர்த்தருக்குள் ஒரு மனப்பாடு அவசியம். கணவனும் மனைவியுமாக வசனம் சொல்லுகிறது, பூமியில இருவர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்படுகிற போது பரலோகத்தில் இருக்கிற தேவனாலே அது ஆகுமாம். இருவர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்படுகிற போது, ஒரு ஆண் ஒரு பெண் என்கிறதான கணவனும் மனைவியும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளாக ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்படுகிற பொழுது அவரது குடும்ப வாழ்க்கை ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும். அவருடைய குடும்ப வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். அவரது குடும்ப வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். என்றால் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் செயல்படுத்துவதில் ஒருமனப்படுகிறார்கள். அப்படி ஒருமனப்படுகிற போது அந்த குடும்பம் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக சாட்சியமுள்ள வாழ்க்கை வாழ்கிற குடும்பமாக இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, குடும்பமாக கூடி வருகிற போது முதலாவது உங்களுக்குள்ளாக ஒருமனப்பாடு வேண்டும். அந்த ஒருமனப்பாடோடு கூட சபை கூடி வருகின்ற சொன்னால் அந்த சமாதானமானது, அந்த ஆசீர்வாதமானது சபையை நிரப்பும். அப்பொழுது சபையிலும் ஒருமனப்பாடு செயல்படும். என்றால் சபை செழுமையாக வேண்டும், சபை வளர வேண்டும், சபை பெருக வேண்டும், இப்படிப்பட்ட போதனைகளே கொடுத்து கொண்டு சபை தேடி வருகிற குடும்பங்கள் சுமை சுமந்து கொண்டு வந்து அதே சுமையோடு கூட திரும்பி போவதனால மேய்ப்பனுக்கு என்ன ஒரு நன்மையை காண முடியும்? மேய்ப்பனுக்கு என்ன ஒரு நிறைவு இருக்க முடியும்? ஒரு மேய்ப்பனானவன் தன் மந்தையை கொழுமையான மந்தையாக, புஷ்டியான மந்தையாக, கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்ட மந்தையாக காணுகிற போதுதான் இந்த மேய்ப்பனுடைய மேய்ச்சலுக்குண்டான பலனை அவன் காண்கிறான். ஆகவே பிரியமானவர்களே, நான் மேய்ப்பர்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், சபை செழுமை அடைய வேண்டும், சபை வளர வேண்டும், சபை பெருக வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்படுவதை விட கர்த்தருக்குள்ளாக கர்த்தரை துதிக்க தொழுது கொள்ள வருகிற குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? சமாதானத்தோடு கூட வருவாங்களா? உண்மையில அந்த குடும்பத்தில் கர்த்தர் மகிழ்ச்சி அளித்திருக்கிறாரா? இதை விசாரிங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பத்தை கர்த்தருக்குள்ளாக ஒருமனப்படுத்துங்க. இது உண்மையான ஒரு ஊழியமாக இருக்கும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸோ கணவனும் மனைவிக்கும் நான் சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தர் ஒரு குடும்பத்திற்கு போதித்திருக்கிற போதனைகளை செயல்படுத்துவதில் நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட வேண்டும். ஒரு பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம், திருமணத்திற்கு நீங்கள் ஏற்பாடு செய்கிற போது கர்த்தர் என்னென்ன போதனைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசித்து அவர் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகளை கணவனாக மனைவியாக தெரிவு செய்ய வேண்டும் பெற்றோர்கள், இந்த போதனைகளை நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய எதிர்கால திட்டம், இந்த திட்டம் கர்த்தருக்குள்ளாக பொதிக்கப்பட்ட போதனைகளை கொண்டு கடைபிடிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ளாக வளரும்படியான திட்டங்களை எதிர்கால திட்டமாக நீங்கள் போட வேண்டும். அதையும் கடந்து உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நட்புகள், இவர்களோடு கூட நீங்கள் பழகிற விதம் எப்படி இருக்கிறது? அந்த பழகிற விதமானது கர்த்தர் போதித்த விதமாக இருக்கிறதா? ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தில் எல்லாவற்றுக்குமே போதனைகள் அருளப்பட்டிருக்கின்றன. நம்ம வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர், வேலைக்காரிகள், அடிமைகள், ஏன் ஆடு மாடு கழுதைகளை கூட எப்படியாக வழிநடத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு போதித்திருக்கிறபடினாலே ஒரு குடும்பம் இப்படிப்பட்ட போதனைகளை செயல்படுத்துகிறார்களா? கணவர் இந்த போதனைகளை கைக்கொண்டு குடும்பத்தை நடத்துகிறாரா? மனைவியானவள் இப்படிப்பட்ட போதனைகளை கைக்கொண்டு குடும்பத்தை நடத்துகிறார்களா? இதில் ஒருமனப்பட்டு செயல்பட்டால் நிச்சயமாக அந்த குடும்பம் சாட்சியமுள்ள குடும்பமாக, சமாதானம் நிறைந்த குடும்பமாக கர்த்தரை தேடி வந்து மன மகிழ்ச்சியோடு ஆராதித்துட்டு திரும்பி போவார்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் எந்த காயங்களோடு, எந்த சுமைகளோடு, எந்த பாரங்களோடு கூட கர்த்தரை தேடி வருகிறார்களோ அதே பாரங்களோடு, அதே சுமைகளோடு, அதே காயங்களோடு திரும்பி போகிறபடினால அவர்களுடைய ஆராதனைக்குண்டான பலன் என்ன?
தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி மகிழ்ச்சியாக வைத்தாராம். ஏன் மகிழ்ச்சியாக வைத்தார்? குடும்பங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது பரிசுத்த வேதாகமத்தினுடைய போதனையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு கணவனும் மனைவியும் கர்த்தருடைய போதனைகளை ஒருமனப்பட்டவர்களாக கை கொள்வார்கள் என்று சொன்னால், அந்த குடும்பத்திலே சாத்தானுடைய தந்திரமோ, சாத்தானுடைய வஞ்சனையோ, சாத்தானுடைய சூதோ அல்லது சாத்தானுடைய செயமோ ஒரு நாளும் அந்த குடும்பத்தை இடம் கொள்ளாது. குடும்பங்களுக்காக ரொம்ப சாதாரண விஷயத்தான் தேவன் சொல்லிக்கிறார். அது அன்றைக்கும் பொருந்தும், இன்றைக்கும் பொருந்தும். இன்னும் விஞ்ஞானம் பெருக 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 என்றைக்குமே அதே போதனை தான் பொருந்தும். எபேசியருக்கு நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் முதலாவது மனைவிகளுக்காக சொல்லப்படுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சகோதரிகள் கிட்ட இருக்கிற சகோதரிகள் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை, கர்த்தருக்கு கீழ்ப்படிவாங்க, ஊழியக்காரர்களுக்கும் கூட கீழ்ப்படிவாங்க, சொந்த புருஷர்மார்களுக்கு, சொந்த கணவர்மார்களுக்கு கீழ்ப்படிவது ஆக குறைவு. ஏன் கீழ்ப்படிய முடியாமல் போகிறது? அநேக காரணங்கள். அதில் நாள் ஆக ஆக திருமணமான புதுசில் கணவர் மதிக்கத்தக்கவராக, கணவர் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு தக்கவராக, கணவர் மனைவிமார்களுடைய ஒரு கனத்துக்குரியவராகத்தான் காட்சி கொடுப்பார் வச்சுங்களேன். பிறகு போக 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 மனைவிமார்களுடைய கனத்திற்கு பாத்திரவானாக கணவர் அந்த கனத்தை இழந்து விடுவது போல் இவர்களுக்கு ஒரு அபிப்பிராயமும் தோற்றமும் உருவாகும். அதற்கு இவங்க அநேக காரியங்களை சொல்லிக் கொள்ளுவாங்க. அதாவது சில வேளை திருமணத்திற்கு பிறகு மனைவிமார்களுடைய சூழ்நிலையோ, மனைவிமார்களுடைய நிலைமையோ கொஞ்சம் மேலோங்கி போகிற பொழுது கணவருக்கு வேலையில் ஒரு சரிவு வந்திருக்கலாம், வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். அதனால் கணவரை விட மனைவி இப்பொழுது அதிகமாக சம்பாதிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது சில காரியங்களை செயல்படுத்துவதில் கணவரை விட மனைவிக்கு திறமை, அவர்களுக்கு படிப்பறிவோ அல்லது கூறிய ஒரு அறிவு சிந்தனையோ இருக்கலாம் வச்சுங்களேன். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான கணவரை விட ஒரு மேன்மையான ஒரு பொசிஷனுக்கு வருகிற போது மனைவிமார்களுடைய சிந்தையிலும் மனைவிமார்களுடைய செயல்களிலும் கணவரை விட இவர்கள் தாங்கள் உயர்த்தி கொள்ளுவார்கள். அதனுடைய பலன் என்னவென்று சொன்னால், என் கணவருக்கு ஒன்றுமே தெரியாது, என் புருஷனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆகவே அவருக்கு எப்படி நான் கீழ்ப்படிய முடியும்? அடுத்தது இன்னொன்று கூட இருக்குது, என் கணவர் என் மேலே அன்பு செலுத்துறதில்ல, என் கணவர் என்னை நேசிக்கிறது இல்லை, அப்போ நான் மட்டும் எப்படி அவருக்கு கீழ்ப்படிவேன்? ஏன்னா வேதம் சொல்லுது பாருங்க, அடுத்து புருஷர்களுக்கு சொல்கிற விஷயம், அப்படி புருஷர்களே தங்கள் மனைவிகளை சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் நீங்கள் அன்பு கூற வேண்டும். புருஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதனை தங்கள் மனைவிகள் மேல் அன்பு கூற வேண்டும். இப்போது நான் திரும்பி மனைவிகள்கிட்டே வரேன் பாருங்க. உங்களுடைய கணவர்மார்கள் உங்கள் மேலே அன்பு கூறல, அதனால் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படியலை அப்படி சொல்லி நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஏன்னா இது சொல்லப்பட்டது உங்கள் புருஷர் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொன்ன வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாத போகிற பட்சத்தில் நீங்கள் கனப்படுத்துகிறதான கர்த்தர் உங்களை நேசிப்பாரா? உங்கள் மேல் அன்பு கூறுவாரா? இது பதில் சொல்ல முடியுங்களா? ஏன்னா உங்கள் கணவர் உங்கள் மேலே அன்பு கூறா பட்சத்தில் நீங்கள் அவரை கீழ்ப்படியில்லைங்களே. அப்போ நீங்களும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாத பட்சத்தில் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் மேல் அன்பு கூறுவார் சொல்லி நீங்கள் உண்மையாக உறுதியாக சொல்ல முடியுமா? கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நான் புருஷர்கள்கிட்ட வரேன். புருஷர்கள் 1000 காரணம் சொல்லுவாங்க. என் மனைவி என்னால் நேசிக்க முடியாதுங்க, ஏன்னா அவள் செய்கிறது எல்லாமே சரியில்லைங்க, அவள் பேச்செல்லாம் ஒன்றும் சரியில்லைங்க, அவள் நடத்த சரியில்லைங்க, அவள் ரொம்ப வாயாடிங்க, இப்படி அநேக காரியங்களை சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், என் மனைவி நல்லவளே இல்லைங்க, இப்படியே சொல்கிறேன் வச்சுங்களேன். என் மனைவி நல்லவளாக இல்லைங்க, நான் எப்படிங்க அவள் நேசிக்க முடியும்? இப்படிப்பட்ட புருஷன்மார்களுக்கு நான் ஒரு கேள்வியை வைப்பேன். அல்லது நான் என்னையே சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நான் நல்லவனால் இல்லாத பொழுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து என்னை மீட்டு கொண்டார். நான் நல்லவனாக இல்லாத பொழுதுதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் மேல் அன்பு கூர்ந்தாராம். உங்கள் மனைவி நல்லவங்களா இல்லை, அதனால் நீங்கள் உங்கள் மனைவி மேலே அன்பு கூற முடியலன்னு சொன்னால்
நீங்களும் கூட கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறீர்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இங்கே 2 தரப்பில் மீறப்படுது பாருங்க. ஆரம்பத்தில் சொன்ன கர்த்தருக்குள்ளாக ஒருமனப்படுதல் என்பது கர்த்தர் நமக்கு எதை எப்படி செய்யும்படியாக கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதை அப்படியே செய்கிற போது தான் நம்ம கர்த்தருக்குள்ளாக ஒருமனப்படுகிறோம். அப்போ மனைவியானவளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, புருஷரானவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. ஆனால் இந்த குடும்பத்தில் எப்படி சமாதானம் வரும்? இந்த குடும்பத்தில் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷம் எப்படி வரும்? ஒருமனப்பாடு இல்லைங்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுப்ரியமானவர்களே, கணவனும் மனைவியுமாக ஒருமனப்பட வேண்டும். எதில் ஒருமனப்பட வேண்டும்? உங்களை குறித்து தேவன் என்ன போதனை கொடுத்திருக்கிறாரோ, நீங்கள் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று போதித்திருக்கிறாரோ அதற்கு முதல்ல ஒருமனப்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், குடும்பத்தில் விடுதலை உண்டாகும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். நீங்கள் கையை கோத்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்குள் வருவீங்க. அந்த ஆசீர்வாதமானது சபையில் மற்ற இடங்களுக்கு பரவி செல்லும். இதை பரிசுத்த வேதாகமம் விரும்புகிறது. முதலாவது குடும்பங்கள் மகிழ்ச்சி காண வேண்டும் கர்த்தருக்குள்ளாக. குடும்பங்கள் கர்த்தருக்குள்ளாக சாட்சியமுள்ள குடும்பங்களாக வளர வேண்டும். பிறகு தாங்க சபை கூடுவது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கு முக்கியத்துவம், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஊழியக்காரர்களுக்கு முக்கியத்துவம். ஆனாலும் புருஷனுக்கோ மனைவிக்கோ கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை புருஷன் மனைவிக்கோ அல்லது மனைவி புருஷனுக்கோ கொடுப்பது குறைந்து விட்டபடினால் தான் குடும்பங்களில் ஒருமனப்பாடு இல்லை. இந்த ஒருமனப்பாடு இல்லாத பட்சத்தினால குடும்பங்கள் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த நன்மையை, மகிழ்ச்சி, சந்தோஷத்தை, விடுதலை, சமாதானத்தை அனுபவிக்க முடியாமலே கிறிஸ்தவ குடும்பங்கள் என்று சொல்லி வந்து ஆராதித்துட்டு போகிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் ஒருமனப்பட வேண்டும். அவர்களுடைய செபத்தில் ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். கணவர் என்ன விரும்புகிறாரோ அதை மனைவியானவள் ஒருமனப்பட்டு ஜெபத்தில் அவர் கூட கரம் பிடித்து ஜெபம் பண்ணுகிறாள் என்று சொன்னால் அந்த குடும்பம் உண்மையிலேயே ஒரு செழுமையான நிலைமை காணும். பிள்ளைகளும் ஒருமனப்படுவார்கள். இப்படியாக கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக ஒருமனப்பட்டு ஒரு கர்த்தருக்குள்ளாக செயல்படுகிறார்னு சொன்னால் அந்த குடும்பம் சாட்சியம் உள்ள குடும்பமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே சபை கூடி வருகிற குடும்பங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரே காரியம், உங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, உங்களுக்குள்ள ஒரு சாட்சியம் இல்லை என்று சொன்னால் அந்த சபைக்கு வருகிற புது விசுவாசிகள், அந்த சபைக்கு வருகிற புது விசுவாசிகள் யாரை கண்டு எதை கண்டு கர்த்தரை பற்றி கொள்வார்கள்? ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்கு சாட்சிகளாயிருங்கள். குடும்பமாகத்தான் சபை கூட வேண்டும். அப்படி சபை கொடுக்கிற குடும்பங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். அப்படி சாட்சிகளாக இருக்கிற பொழுது அந்த சபையில் பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் சொல்லி கொண்டு போகலாம் இந்த ஒருமனப்பாட்டினால் வருகிறதான நன்மைகளை. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் ஒருமனப்பட்டார்களாம். யாரு? பிரதான ஆசாரியர், வேதபாரகர்கள், பரிசேயர், சதுசேயர், பொது ஜனங்கள் கூட ஒருமனப்பட்டு கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்பி இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி கிறிஸ்துக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் ஒருமனப்பட்டு இயேசு கிறிஸ்து என்கிற தேவாலயத்தை இடித்து போட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு கூட இவர்களும் ஒருமனப்பட்டு கிறிஸ்துவுக்காக அநேகமாயிரம் தேவாலயங்களை கட்டி எழுப்பினார்கள். இன்றைக்கு நாமும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகி இடிக்கப்பட்டிருக்கிற, சுட்டரிக்கப்பட்டிருக்கிற, அலங்கோலமாக கிடக்கிறதான எருசலேமின் அலங்கத்தை எடுத்து கட்டுவதற்காக, தேவாலயத்தினுடைய மதிச்சுவர்கள் எடுத்து கட்டுவதற்காக, அநேக தேவ ஆலயங்களை கட்டி எழுப்புவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளாக ஒரு ஒருமனப்பாடு வேண்டும். அது அப்போஸ்தலர்கள் காலத்து ஒருமனப்பாடு. குடும்பங்கள் ஒருமனப்பட வேண்டும். பிதாவாகிய தேவனுக்குள்ளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன போதனைகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த போதனைகளை நிறைவேற்றுவதிலே ஒருமனப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஒருமனப்பாடு என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த போதனைகளை செயல்படுத்துவதே ஆகும். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒருமனப்படாத பட்சத்தில் என்ன உண்டாகும் சொன்னால் அங்கு அழிவு தான் உண்டாகும். அது விழுந்து போகக்கூடிய காரியத்தை கொண்டு வரும்.
லூக்காவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். லூக்காவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எழும்புகிறதான தேவ பிள்ளைகளே, நமக்கு நாமே விரோதமாக பிரிந்திருந்தால் நாம் கட்டுகிற ராஜ்யம் பாழாய் போகும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வருகிற தேவ ஜனங்களே, தேவ குடும்பங்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாக ஒருவரை ஒருவர் கரம் கோக்காமல், ஒருவருக்கொருவர் இருதயம் சேராமல் சபை கூடி வந்தால் அந்த வீடு விழுந்து போகும். ஸோ அப்படி ஆகாதபடிக்கு தீர்மானத்துக்கு வாங்க. இன்றைக்கு இது ஒன்றும் ஒரு புதிய உபதேசம் நான் சொல்ல வரல. ஒருமனப்பாட்டை குறித்து நமக்கு நன்கு தெரியும். ஒருமனப்பாட்டினால் வருகிறதான நன்மையும் நமக்கு நன்கு தெரியும். ஆனாலும் சபைகளுக்கு மத்தியிலும், குடும்பத்தில் கணவர் மனைவிக்கு மத்தியிலும் இந்த ஒருமனப்பாட்டை செயல்படுத்துவதில் முடியாத காரியம் இதான் பிரச்சனை. வச்சுக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, இது ஒன்றும் பெரும் விசேஷமான ஒரு பெரிய புதிய சத்தியம் இல்லை. ஒருமனப்பாட்டினால் நமக்கு நன்மை உண்டு என்பது கணவருக்கு தெரியும், மனைவிக்கு தெரியும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதான தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனாலும் தெரிந்திருக்கிற இந்த செயலை செயல்படுத்துவதற்கு நமக்குள்ள அநேக தடைகள் இருக்கின்றன. ஸோ இந்த தடைகள் என்ன என்று சொல்லி நாம் கண்டறிந்து இந்த தடைகளை நாம் தகர்த்தெறிவோம் என்று சொன்னால், ஒருமனப்பாட்டிற்கு வருகிறதான ஒருமனப்பட்டு செயல்பட முடியாமல் தடை பண்ணுகிறதான அந்த தடைகளை எல்லாம் நீக்கி போடுவோம். ராஜ்யத்தை எடுத்து கட்டுவதற்கும், குடும்பத்தை எடுத்து சாட்சியமாக நிறுத்துவதற்கும், அந்த தடைகளை நீக்குகிற, அந்த தடைகளை விலக்கி போடுகிற காரியம் பெரிய உதவியாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. எந்த ஒரு ஈகோவும் யார் முந்தி செய்வது, யார் முந்தி தன்னை தாழ்த்துவது, யார் முன்பாக யார் தமது தவறுகளை குற்றங்களை ஒப்புக்கொண்டு தம்மை தாழ்த்துவது, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு முந்திக் கொள்வோம். நம்மை நாம் தாழ்த்துவதற்கு முந்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.